திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் உச்சமயத்தில் 1561வது மந்திரம் என்று நாம் சிந்திக்கின்றோம். ஆமாறு உரைக்கும் அருசமய ஆதிக்கு போமாறு தானில்லை புண்ணியம் அல்லது அங்கு ஆம் ஆம் வழி ஆக்கும் அவ்வேறு உயிர்கட்கு போமாறு ஆதரவு பூங்கொடியாலே. இறைவனை அடைவதற்குரிய உண்மையான வழிகள் என்ன அப்படின்றத அந்த உச்சமயத்துல நமக்கு கூறுகின்றார். உலகத்துல 6 சமயங்கள் இருந்தாலும் இறைவனை அடைவதற்கு ஒவ்வொரு வழியை சொல்லுகின்றன. இந்த சமய பிரிவுகளால் இறைவனை சென்று அடைய முடியுமா? அப்ப அவைகளால் அடைவதை விட முக்கியமான காரணிகளாக சொல்லுகின்றார்கள். ஃபர்ஸ்ட் புண்ணியம். இறைவனை அடைய முதல் தகுதி நாம் செய்யும் நற்செயல்களும், அதாவது புண்ணியங்கள், தூய்மையான அன்பு. இரண்டாவது அம்பிகையின் அருள். புண்ணியம் செய்த ஆன்மாக்களுக்கு இறைவனே ஒரு வழியை அமைத்து கொடுக்கின்றாள். நம் உடலுக்குள் இருக்கின்ற குண்டலினி சக்தி தான் அவ ஆதார பூங்கொடி அப்படின்றாங்க. மூணாவது யோக வழி. நம் உடலில் உள்ள 6 ஆதார சக்கரங்களையும் கடந்து ஏதாவது நிலையான சகஸ்திர தளத்தில் இருக்கும் சிவனுடன் நம்மை இணைப்பது அந்த தெய்வீக சக்தியாகிய அன்னையே. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, சமயங்கள் வழிகாட்டினாலும் புண்ணியத்தின் பலனாக நம்முள் எழும் ஞானமும் சக்தியும் யோக வழியுமே சிவனை அடையும் செய்யும் உண்மையான வழி என்று கூறுகின்றார். இதற்கு உதாரணம் ஒரு கதை சொல்லணும்னா, திருமூலர் நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றையே சொல்லலாம். சுந்தரநாதர் என்ற யோகி கைலாயத்திலிருந்து புறப்பட்டு பொதிகமலைக்கு போறாரு. அகத்தியரை காண்பதற்காக போய் கொண்டிருக்கும் போதுதான் சாத்தனூர்ல பசுக்களை அழுது கொண்டிருக்கின்றன. மூலன் என்கின்ற இடையன் இறந்து கிடக்கின்றான். அப்ப திருமூலர் உயர்ந்த யோகி ஒரு சாதாரண இடையன் உடலுக்குள்ள புகுந்து பசுக்களுடைய தோரை துடைத்தார். இப்பாடலின்படி அவர் புண்ணியம் சமய சடங்குகளை விட உயிர்களிடத்தில் காட்டும் அன்பே சிவம் என்கின்ற அந்த அன்பை காட்டும் போது இறைவனை அடைவதற்கான முதல் படியை தம் வாழ்நாளில் நிரூபித்து காட்டியுள்ளார். அதனால நம்ம இறைவனை அடைவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதற்காக மேல சொன்ன 3 முறைகளை நம்மளுடைய உண்மையான புண்ணியம், அந்த குண்டலினி சக்தி என்கின்ற ஆதார பூங்கொடி, தியானம் போன்ற யோகத்தின் வழியாக நாம் செல்லக்கூடிய வழிமுறைகளை இன்றைய பாடல் சிந்திப்பதாக உணர்கின்றேன். மொத்தம் வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. புத்தகம் படிக்கின்றாங்க, சரி பொழுது போலன்னா ஒரு சினிமாவுக்கு போ, நல்லது செய், இப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நேர நிர்வாக நிபுணர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, உன் ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாமல் பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றாருங்க. இதுதான் இருக்கிறதுலே ஸ்பெஷாலிட்டி. அப்ப நம்மளுடைய ஓய்வு நேரத்தையும் எவ்வளவு கூற முடியுமோ அவனை பற்றிய சிந்தித்து அவன் திருவடியை அடைய அவன் அருளை வேண்டி நிற்போம் என்று கூறி தலத்தை ரத்னக்காய் அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் உச்சமயம் பாடல் 1561 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. ஆமாறு உரைக்கும் அருசமய ஆதிக்கு போமாறு தானில்லை புண்ணியம் அல்லது அங்கு ஆமார் வழியாக்கும் அவ்வேறு உயிர்கட்கும் போமாறு அவ் ஆதார பூங்கொடியாலே. இதன் விளக்கமாக
சரவணையா தளத்திலிருந்து அவரவர்களின் நிலைக்கு ஏற்றபடியே இறைவனை அடைவதற்கான வழியை எடுத்து கூறுகின்ற 6 விதமான சமயங்களும் ஆதி பரம்பொருளாகிய இறைவனிடம் போய் சேருகின்ற வழி புண்ணியத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆகவே புண்ணியத்தினால் இறைவனை அடைகின்ற வழியை உருவாக்கி கொடுத்து அதனால் பல வகையான உயிர்களுக்கும் இறைவனிடம் போய் சேருகின்ற வழியாக அவர்களுக்குள் இருக்கின்ற 6 ஆதார சக்கரங்களின் பூவிதழ்களை இணைக்கின்ற கொடியாக இருந்து 7வது சக்கரமாக இருக்கின்ற இறைவனிடம் இணைப்பது இறைவியே ஆகும் அப்படின்னு சரவணையா தளத்திலையும் தேவாரம் டாட்டோஜிற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். பொருந்தும் வழியையே கூறுகின்ற அகச்சமயங்கள் 6க்கும் தலைவனாகிய சிவபெருமானை நேரே சென்று அடைதற்கு புண்ணியம் தவிர வேறில்லை. சைவத்தில் நிற்பவர்க்கே அன்றி பிற சமயங்களில் நிற்கும் அனைத்து உயிர்களுக்கும் மேற்செல்லும் வழியாகிய அந்த சிவசக்தியாகிய முதல்வியே அவ்வுயிர்களுக்கு அச்சமயங்களை பொருந்தும் வழியாக கூட்டி வைப்பார். என் குறிப்புரையாக சமயாதி 4வதன் தொகை ஆதிக்கு என்னும் 4வதை 7வதாக திரித்துக் கொள்க. ஆம் ஆம் என்னும் அடுக்கு அவ்வவற்றிற்கு பொருந்துகின்ற என்னும் பொருட்டு வழியாக்கும் வழியை கூட்டு வைக்கும். ஆமாம் வழியாக்கும் என்பதனை இறுதியில் கூட்டி உரைக்க. போமாறாகிய கொடி என்க. ஆதாரம் அனைத்திற்கும் நிலைக்களம். அங்கனமாவது சிவசக்தியே யாதல் அறிக. இதனால் அகச்சமயங்களும் சிவசக்தியின் செயலால் அமைந்தனவே என்பது கூறப்பட்டது அப்படின்னு இதற்கான குறிப்புரையா இதுல கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா வணக்கம் அம்மா, பாருங்க அம்மா. நன்றிங்க. மிக அருமை. நல்ல விளக்கங்கள். அதுவும் அழகேசனையா அந்த திருமலர் கொண்டு வந்தது ரொம்ப ஆப்டான ஒரு இது. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1561. ஆமாறு உரைக்கும் அருசமயாதிக்கும் போமாறுதான் இல்லை புண்ணியம் அல்லது அங்கு. ஆமாம் வழியாக்கும் அவ்வேறு உயிர்கட்கும் போமாறு அவ்வாதார பூங்கொடியாலே. Translation. For the faith seeks and others that suggest the way, there is no route other than doing the good. The damsel like a flowering creeper is the support, and she provides the path for the souls different. அது கொடுத்திருக்காங்க. ஆமாறு உரைக்கும் சமயாதிக்கும். இங்க ஆமாறு போமாறு அப்படின்னா அந்த பாதை. இங்க ஆறுங்கிறது வந்து வழி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சமயங்களுக்கும் அந்த உட்சமயமா சொல்றது. ஆமாறு உரைக்கும் அந்த அருட்சமயங்களும் சொல்லும் சமயாதிக்கும் இறைவனை அடைவதற்காக அந்த வழிமுறைகளை சொல்லும் அந்த சமயங்களும் போமாறுதான் இல்லை. அது சொல்றபடி நம்ம போகும் வழிதான் இல்லை. அதாவது போகும் வழினா அந்த இறைவனை அடையும் வழிதான் இல்லை. புண்ணியம் அல்லது அங்க புண்ணியம் இல்லாம நீங்க எந்த சமயமாக இருந்தாலும் சரி, அந்த புண்ணியம் இருந்தாதான் அந்த இறைவனை அடையிற வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமாம் வழியாக்கும் அவ்வேறு உயிர்கட்கும். அந்த ஆமாம்னா இந்த புண்ணியம்தான், அதுதான் உண்மையான வழியாக்கும் எல்லா உயிர்கட்கும். எந்த சமயத்துல இருக்கிறதில்லை, அந்த வெவ்வேறு சமயத்துல இருக்க அனைத்து உயிர்களுக்குமே சரி, இல்ல மற்ற உயிர்களுக்குமே சரி, எது வந்து கொண்டு போகும் இறைவன்கிட்ட அப்படின்னா அந்த புண்ணியம் தான் அப்படிங்கிறது. போமாறு அவ்வாதார பூங்கொடியாலே. அந்த பாதையாக இருக்கிறதே, நமக்கு அந்த இறைவனை அடைகிற பாதையாக இருக்கிறதே, நம்ம அதுக்கு ஆதாரமாக இருக்கிறதும் நம்ம வந்து நம்மளோட சக்தி தேவி தான், நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி தான். இது இங்க எப்படி புண்ணியம்ங்கிறது வந்து இங்க எப்படி சொல்றாங்கன்னா, புண்ணியம்ங்கிறது வந்து இப்ப நடைமுறையில இருக்கிற மாதிரி இதை செஞ்சா புண்ணியம் நினைச்சு செய்யறது இல்ல. இது வந்து எனர்ஜியை பொறுத்து இருக்கு அப்படின்றத இங்க தெளிவுபடுத்துறதா நான் பாக்குறேன்.
ஏன்னா நம்ம எந்த அந்த புண்ணியங்கிறது எப்போ வரும் அப்படின்னாலே நீங்கள் திருவடியில் இருக்கும்போது தான், இறைவனோட திருவடியை பற்றி கொண்டு இருக்கும்போது தான், அந்த அவேர்னஸில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த உண்மையான அன்பு மலரும். என்னோடதுங்கிற அந்த மைண்டுலேருந்து வர அன்பு இல்லாமல் அவேர்னஸ்லேருந்து வர அன்பு அது வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும். அதில் எதிர்பார்ப்பு இருக்காது, என்னோடதுன்ற ஒரு விஷயம் இருக்காது. இதனால எனக்கு என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறது இருக்காது. இது ஸ்டேட்டஸ்க்காக நான் செய்றேனா அப்படின்றது இருக்காது. பெருமைக்காக நான் செய்றேனான்னு இருக்காது. இப்படி செஞ்சா தான் எனக்கு நல்ல பேருன்றது இருக்காது. இது எல்லாம் ஏதோ ஒண்ணு இருந்தது அப்படின்னாலே அது மைண்ட்லேருந்து வர ஒரு விஷயம். மைண்ட்லேருந்து வர விஷயத்துக்கு புண்ணியம் இல்ல. அந்த நம்ம அதுல அதுல வந்து புண்ணியங்கிறது அது மத்தவங்களுக்கு கிடைத்ததுனால அவங்களால ஏதோ ஒரு புண்ணியம் வந்தா உண்டு. உங்களோட எனர்ஜி தான் முக்கியம் அப்படிங்கிறத நான் இதுல புரிஞ்சுக்கிறதா பார்க்குறேன். அந்த உண்மையான அன்பு இருக்கும்போது, அந்த தூய அன்பு இருக்கும்போது, அது வந்து சடனா வர்றது. நம்ம பிளான் பண்ணி வர்றது கிடையாது. இப்ப இந்த திருமூலர் கதை ஐயா சொன்னாங்க இல்லையா? பிளான் பண்ணி நம்ம போய் அந்த பசுவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு போறதில்ல. அந்த நொடியில அந்த நொடியிலே இருக்கிறவங்களால தான், அந்த அந்த கணத்திலே இருக்கிறவங்களால, அந்த தூய அன்பிலே இருக்கிறதுனால தான், உடனே நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அந்த அதுதான் தூய அன்பு. அந்த மாடு வந்து பதிலுக்கு இவங்களுக்கு ஏதாவது செய்யும்னு நினைக்குமா? இல்ல. செய்யணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல. இல்ல நான் புண்ணியம் செஞ்சா எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா? அதுவும் இல்ல. அந்த தூய அன்புல நான் ஏதாவது செய்ய முடியுமா? அப்படின்னு யோசிக்கிறது. அந்த இதுதான் புண்ணியமாக வரும். அந்த திருவடியில இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த அன்பு மலரும். இல்ல நம்ம அந்த தூய அன்புல இருக்கும்போது நமக்குள்ள அந்த திருவடியும் மலரும். அப்படி மலரும்போது நம்மளோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சக்தியோட தூய எனர்ஜியாக நம்ம இருப்போம். நமக்குள்ள இருக்க சக்தி, நமக்குள்ள இருக்க குண்டலினி சக்தி, ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே சக்தி தான். அது பிராண சக்தியா இருந்தாலும் சரி, நமக்குள்ள சாதாரணமாக இருக்கிற விட்டமின் சக்தியா இருந்தாலும் சரி, எதிர்ப்பு சக்தியா இருந்தாலும் எல்லாமே நமக்குள்ள இருக்க சக்தி தேவி தான். அந்த எனர்ஜி நம்ம என்ன குடுக்குறோம், இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த ஃப்ரீக்வென்சில நான் வைப்ரேஷன் ஃப்ரீக்வென்சில இருக்கிறேன்னா, அந்த தூய அன்பு ஃப்ரீக்வென்சில இருக்கு. அதுவே எனக்கு புண்ணியம் தான். நான் செய்ற செயல் அந்த இந்த மாய உலகத்துல நான் என்ன மாரி நடந்துக்கிறேன், என்ன மாரி செயல செய்றேன்றது வந்து எது நிர்ணயிக்குதுன்னா, எது ஆதாரமாக இருக்குன்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தி தேவி தான். அந்த சக்தி தேவிய நான் எந்த மாரி போட்டிருக்கிறேன், எந்த மாரி இந்த பிரபஞ்சத்துக்கு நான் வெளிப்படுத்துறேன், அந்த தூய அன்பாக, தூய சக்தியாக நான் வெளிப்படுத்துறது தான் அந்த புண்ணியம். எப்படி பார்த்தாலும் நம்ம இறைவன் திருவடியை பற்றி கொண்டிருக்கும்போது, அது தூய அன்பாக மலரும். அதுல எந்த எதிர்பார்ப்பும், எந்த ஒரு பேருக்காகவோ, புகழுக்காகவோ அ எதுவும் இல்ல. சடனா அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன தோணுது? அதுதான். இது நான் வந்து எல்லா ஜீவராசிகள்ட்டயும் அந்த இது நமக்கு வரணும். அம் இன்னொன்னு இந்த அறியாமையும் நெறைய பேர்ட்ட இருக்குது. அதாவது புண்ணியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்றது. அதாவது இன்னைக்கு நல்ல நாளு, இன்னைக்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்தா இன்னைக்கு நல்லது. அது நல்லது தான். அவங்களுக்கு அது இதாகுது. ஆனா அதையும் தாண்டி இந்த உண்மையான அன்புல அப்பப்ப நடக்கிறது இருக்கு இல்லையா? அந்தந்த கணத்துல பிளான் பண்ணாமயே உங்களுக்கு அந்த அன்புல வர்றது. ஒரு மாட பார்க்குறீங்க ரோட்ல. அ அந்த இடத்துல ஒரு ஒரு வாழைப்பழ கடை இருக்கு. ஒரு பழம் வாங்கி உங்களால குடுக்க முடியும். ஒரு ரூ. 10க்கு 2 பழம் வாங்கலாம் அப்டின்னாலும் நீங்க வாங்கி குடுக்கலாம். அது பசியில தான் ஏன்னா எப்படியும் அது குப்பைய தான் சாப்பிட போது. உங்களுக்கு அந்த அந்த அன்பு தோணுதுன்னா சொல்றேன். ஒரு நாய் இருக்கு, ஒரு பிஸ்கட்ட குடுக்கலாம். அது பசியில தான் இருக்குன்னு தெரியுதுனால நம்ம கண்டுக்காம போகணும்னு அவசியம் இல்ல. நம்மளா அதுக்குன்னு தேடி தேடி நீங்க போகணும்னு இல்ல. ஒரு ஒரு விஷயம் உங்க கண்ணு முன்னாடியே வந்து இறைவன் வந்து குடுக்குறாரு. நீ இவங்கள்ட்ட போனா உனக்கு அது கிடைக்கும் அப்டின்ட்டு. நம்ம அப்பயும் நம்ம கிட்டக்க நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறதையும் நம்ம கண்டுக்காம போக்கூடாது. நம்ம அந்த அன்பு நிலையில இருக்கும்போது, நமக்கு முன்னாடி என்ன இருக்கோ, ஏதோ ஒரு உயிருக்கு கஷ்டம் இருக்கலாம். ஒரு அ அ ஒரு கஷ்டத்துல துடிச்சிட்டு இருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட்ல மக்கள் இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது வந்து கடவுள் உங்களுக்காக குடுக்குற ஒரு விஷயம் தான். நீ அந்த நிலையில என்ன செய்ற? அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் தான் நான் நான் பார்ப்பேன். ஏன்னா, அ எங்கெங்கேயோ நடந்திருக்கலாம். கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் எங்கெங்கேயோ நடக்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்து அந்த அன்புல இருக்கும்போது நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். திருமூலர் எடுத்த மாரி தான். அவர் கண்ணு முன்னாடி அ அ பசுவெல்லாம் அழுவுறத பார்க்க முடியல இல்லையா? எங்கேயோ நடந்திருந்தா இவர் அத கண்டுக்கவே போறதில்ல. இல்ல இவர் ஓடி போய் எங்கெல்லாம் பசு அழுகுதோ நாங்கலாம் போய் உதவி பண்றேன்னும் போறதில்ல. அ இறைவன் நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றாருன்னா, அது உனக்கானதா. நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லலாம்.
இல்ல அதனால தான் உனக்கு நல்லது நடக்கும். ஏன்னா, நீ அப்பதான் அந்த திருவடியில இருப்ப. இல்லன்னா, அந்த கஷ்டத்த பார்க்கலன்னா, உன்ட்ட அந்த திருவடியே இல்ல, அந்த அன்பும் இல்லன்ற மாரி இருக்கும். அந்த அன்ப உருவாக்குற விஷயமும் அங்க தான் நடக்குது. அதனால அந்த தன்மைய நம்ம அந்த திருமூலரோட தன்மைய நம்ம எல்லாருக்குள்ளேயும் கொண்டு வரணும். அம் பார்க்குற நமக்கு நமக்கு முன்னாடி நடக்கிற அது துன்பமா இருந்தாலும் தட்டி கேட்கிறதா இருக்கலாம். அ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள கஷ்டப்படுத்துறாங்கன்னா போய் நிக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம இங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. அதே மாரி ஒரு ஜீவராசிகளுக்கு நம்மளால முடியும் முடியும். ஒரு ஏதாச்சும் வாங்கி குடுக்க முடியும்னா குடுக்கலாம். இல்ல அதுங்கள்ட்ட ஒண்ணும் குடுக்க தேவையில்ல. அன்பு பார்வையில அந்த அன்பு ஃப்ரீக்வன்சில இருந்தாலே போதும். அந்த வெறுப்பு ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது உங்களுக்கு அது பாவமாக தான் இருக்கும். பாவம் தான் வந்து சேரும். ஒரு அ ஒரு பாவமா இருக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா அதுக்கு அன்ப மட்டும் என்னால குடுக்க முடியும்னா, அதுவே பெரிய ஒரு விஷயம் தான். அந்த நம்மளோட திருவடியில இருக்கும்போது, அந்த அன்பு மலரும். அதுதான் நமக்குள்ள இருக்க சிவமாக இருக்கிறதா அந்த திருவடி. சக்தியாக இருக்கிறதா நம்ம எனர்ஜி. அது 2ம் தூய்மையாக இருக்கிறதே புண்ணியமா தான் நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். அந்த மாரி தான் இந்த பாடல நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. இவங்க கிருத்திகா கீழே இருக்காங்க போலக்க. சரி சரி. இன்வைட் பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம். அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கு பாருங்க. அது மகாபாரதத்துல அப்படின்னு வர அது முகம் பொருந்தும் அப்படிங்கறது எல்லாருமே என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா வாய்ப்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பூச்செடி வைக்க, அந்த நம்மளே தண்ணி விடணும். தண்ணி விடும்போது பூ வரும். தண்ணியை விடும்போதும் அந்த பூவை கண்ணால பார்க்கும் போதும் என்ன சொல்லணும் அப்படின்னா, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. தண்ணியை விட்டு ஒரு பூ பார்த்துட்டோம்னா அது பெரிய புண்ணியம். இது நான் சொல்லல, அப்பர் பெருமான் சொல்லுவார், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி நம்ம பிரதமர் சொல்லுவாரு, நிலமெல்லாம் காசி நதி எல்லாம் கங்கை அப்படின்வாரு. அது மாதிரி அந்த காசி இப்ப கூட கிருத்திகா காசிக்கு போச்சு. காசில அந்த குடும்பத்துல ஐயா தெளிவா கேக்குதுங்க. மைக் பேரு ஒரு பெரிய குடும்பம் போச்சு. அதுல ஒரு குடும்பம் அங்கேயே தங்கிடுச்சு. அங்கேயே தங்கி வந்து இறந்துட்டாங்க. கேட்கல இப்ப இல்லையா? கொஞ்சம் விட்டுங்கய்யா. மைக் சரி பண்றோம்னா என்ன பாருங்கய்யா. யாருக்கும் கேட்கலையா? சிவசிவா. ஹலோ. இன்னும் சரியா கேட்கலையா? விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் டிலே. நெட்வொர்க் ப்ராப்ளம்ல இருக்கு. கொஞ்சம் வேற டைரக்ஷன் என்ன பாருங்க. ஏன்னா வெளியில போயிட்டு உள்ள வாங்க. இப்ப கேக்குதா? தெளிவா இருக்குங்க ஐயா, தெளிவா இருக்கு. சரி சரி. அதுல ஒரு குடும்பம் வந்து காசில போய் தங்கிட்டாங்க. அந்த குடும்பத்துல எல்லாரையும் பாத்துக்கிற தாய் வந்து
அங்கேயே இயற்கை எழுதிட்டாங்க. மரணம் வந்துட்டு அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த குடும்பத்துல அப்பா ஒருத்தர், அவருடைய மகள் 2 பேர் மட்டும் அங்கேயே இருக்கிறாங்க. அப்பா வந்து ஒரு பெரிய நல்ல வேலை செய்யறாரு. அதுல நிறைய பணம் கிடைக்குது. அந்த பணத்தெல்லாம் வச்சு நல்ல சொத்தெல்லாம் உருவாக்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லா புண்ணியமும் செய்யு. எல்லா புண்ணியமும் செய்யறது அப்படின்னா முதல்ல கல்வியை கொடு, 2வது பசிய நீக்கு, 3வது மருத்துவ ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு நல்லா எல்லா சேவையும் செய்யுது அந்த ஊர்ல. ஆனா திருமணம் பண்ணிக்கல, சேவையும் செய்யுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல ஈதல் இசைப்பட வாழ்தல்னு திருவள்ளுவர் சொல்வார்ல, அது மாதிரி. ஆனா எதிர்பாராத விதமா எல்லா சொத்துக்களையும் அது இழந்து பயங்கர வறுமையில வந்துடுச்சு. ஆனா வறுமை வந்தாலும் கூட ஆனா அது வந்து அந்த சேவைய நிறுத்தலைங்க. அது நடுநிலைமைங்கிற 12வது அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லுவாரு, கெடுவாக வையாது உலகம் நன்றி தங்கியாம் தாழ்வே. கடைசியா அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் கடன் வந்துடுச்சு. இந்த 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. கடைசியா ஒரு நாள் வந்து இது ராத்திரி உட்கார்ந்து சிவபெருமான நினைச்சு அழுது. அப்ப ஒரு வயசானவர் வந்து சொல்றாரு, நீ இந்த நாட்டோட மன்னனை போய் பாரு, பார்த்து கேளு, அவர் கண்டிப்பா உதவி செய்வாரு அப்படின்னு. உடனே அந்த பெண் வந்து அரண்மனைக்கு போகுது. ஏற்கனவே இந்த பெண்ணை பத்தின புகழ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அரண்மனை. அப்ப மன்னர் கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் நிறைய சேவை பண்ணேன், ஆனா எல்லாரும் பயன் அடைஞ்சாங்க, ஆனா எனக்கு வறுமை வந்துச்சு. வறுமை வந்தோட கொடுமை கடன் ஆயிடுச்சு. அதனால எனக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க, அந்த கடனை நான் உங்களுக்கு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே மன்னர் சொல்றாரு, அதெல்லாம் ரேட்டுமா, 5 லட்சம் ரூபாய். ஆனா அவருக்கு கொடுக்கறதுக்கு விரும்ப. ஆனா அங்க சுத்தி புலவர்கள், அமைச்சர்கள், சான்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து நம்ம மன்னனை தப்பா நினைக்க கூடாது. எங்க மன்னன் என்ன சொல்றான், நான் கொடுக்குறேன், ஆனா கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது அடமானமா கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா, அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு மன்னர் சொல்றாரு. அந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சி மன்றாடி கேட்டு பாக்குது. ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லை. நீ என்னதான் பெற்றிருந்தாலும் என்னதான் சேவை பணம் அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கு அடமானமா ஏதாவது சொல்றாரு மன்னர். அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஆனா அதை கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே மன்னர் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவர் அந்த பொண்ணு சொல்லுது, இவ்வளவு நாளா நான் சேர்த்து வச்ச புண்ணியம் தான் என்கிட்ட இருக்குது, அந்த புண்ணியத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு. உடனே புண்ணியம் எப்படிமா அடமான பொருளா இருக்க முடியும், அதெல்லாம் சொல்லி நீ கேட்காத அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இந்த கங்கை கரையில ஒரு சிவலிங்கம் இருக்கு, இந்த லிங்கத்தை நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன், அதனால இன்னைக்கு சாயங்காலம் இந்த சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த கல்லு, அதை எடுத்து இந்த குளத்துல போட்டுருவோம். அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளமும் அந்த பொண்ணு வெட்டினதுதான். திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமலாலய குளத்தை வந்து தண்டி நாயனார் தான் வெட்டினாரு, தண்டி அடிகள். அது மாதிரி அந்த குளமும் நான் வெட்டினது. அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்க இன்னைக்கு சாயங்காலம் இந்த கல்லை எடுத்து குளத்துக்கு கீழே உள்ள போட்டுருவோம், அது முழுகிடும். காத்தால வந்துருச்சுன்னா இந்த புண்ணியம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே மன்னரும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அந்த கல்லை தூக்கி போட்டாச்சு. போட்ட உடனே அவர் நிறைய காவலர்கள்லாம் போட்டாரு.
அந்த சிவலிங்கம் மேல வருதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தால ஒரு 3 மணி 3:30 மணிக்கு மன்னரும் சொல்லி கரெக்டா ஒரு 4 பசுமாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு போன உடனே தண்ணி அப்படியே குபு குபு குபுன்னு பொங்குது. பொங்கின உடனே அந்த சிவலிங்கம் மேல வருது. அந்த சிவலிங்கம் மேல வந்த உடனே மன்னர் வந்து கண் கலங்கி கண் கசிஞ்சு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட மன்னர் சொல்றாரு, இன்னையில இருந்து நீ என்னோட மகள், இந்த தேச என்னுடைய ஆட்சிக்கு இருக்கிற பகுதி எல்லாமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ இது வரைக்கும் என்ன செஞ்சோ அதை செய் அப்படிவாரு. அதுதான் புண்ணியம் அப்படிங்கிற இந்த பாட்டு பூங்கொடியேன்னு முடியுது. இதுல அபிராமி அந்தாதியில 28வது பாட்டும் இன்னைக்கான திருவம்பாவையும் மாத்திரம் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு டைம் லிமிட் கிடையாதுன்னு இன்னைக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது கேட்கணுமா சொல்லணுமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பாட்டு இருக்கிறதுனால ஜோரியம்மா கேட்டுச்சா? கரெக்டா கொஞ்சம் புரிஞ்சிச்சு. பேசுனது புரிஞ்சிச்சு. ஆனா அங்கங்க கொஞ்சம் விட்டு விட்டு தான் வந்துச்சு. ஆனா கதை புரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது. இணையத்தோட சிக்கல், இதயத்தோட சிக்கல் இல்லை, இணையத்தோட சிக்கல். என்ன பண்றது? சரி சார், ராஜேந்திரன் சார், செந்தில்குமார், கிருத்திகா, சரி யாரும் ஒன்னும் சொல்லல. இந்த அபிராமி அந்தாதியில 28வது பாட்டு, சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே, அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இது அபிராமி அந்தாதியோட 28வது பாட்டு. அடுத்தது இன்றைக்கான திருவம்பாவை 7வது பாட்டு. அன்னே இவையும் சிலவோ பல அமர உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய், என்னானை என்னரையன் இன்னமுதனென்று, என்னானை என்னரையன் இன்னமுதனென்று எல்லாமும் சொன்னோம் கேள், வெவ்வேறாயின்னும் துயிலெதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழாக்கிடத்தியால், என்னே துயிலின் பரிசேல்
பரிசேலோரெம்பாவாய். வாழ்க சீரடியார் எல்லாம். சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றிங்க. அற்புதம் ஐயா. மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? யாரும் எதுவும் சொல்லணுங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.